அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையுமற்றவர், இணை துணைகளற்றவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள்தான் கனிவானவராகவும் கருணையாளராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அவரோட கருணைங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குது அதை குறித்து இந்த ஜும்மாவில் பார்ப்போம். சில வசனங்கள் அதிகமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு மனிதனுடைய மனநிலை அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்றாரு. மனிதனுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவனோட இயல்பு அகந்தைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயல்பா இருக்குது. ஆனா இந்த உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு வேதம் வழங்கப்பட்டவர் ஆண்களா வரப்ப அந்த ஆணினம் தான் உயர்ந்த இனம் அப்படின்னு பெண்களை அடிமைப்படுத்துறாங்க. அடுத்து ஒரு சமூகத்துக்கு, ஒரு சமூகத்திலிருந்து அதுல இருந்து வேறு சமூகம் பிரியுது. ஒரு சமூகத்துக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்ட ஒரு தூதர் வராங்களா, அப்ப எங்களோட சமூகம் தான் பெருசு, நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு அவங்கள உயர்த்திக்கிறாங்க. அப்புறம் ஒரு மொழியில அது இறக்கப்பட்டதுன்னா இந்த மொழி பேசுறவங்க தான் உயர்ந்தவங்க. இப்படி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க மொழியை தூக்கி வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா அவங்கள அகந்தைய மேல கொண்டு வராங்க. நான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை செய்யக்கூடியவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அவங்களோட அகந்தைய வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாமே இந்த தூது செய்தியிலிருந்து வந்ததுதான். அந்த செய்தியை யாரும் பாக்குறது இல்ல. அந்த நபர் அவர் என்ன பேசுறாரு, யாரு கொண்டு வந்தாங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இதை குறித்துதான் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, இதைதான் அவங்க முன்னிலைப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்களே தவிர அந்த செய்தியை யாரும் சிந்திக்கிறது கிடையாது, கவனத்தில் எடுத்துக்கொள்றது கிடையாது. அதுதான் இந்த செய்தியை உள்வாங்கிறது வந்து அவங்களோட அகந்தை தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நான் மேலானவேன்னு ஒவ்வொரு கூட்டமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த ஏதோ எங்கிருந்து வருது, இதோட எங்கிருந்து வருதுங்கிறத நமக்கு குர்ஆன்ல சொல்றாரு. 38:76 இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் தான் உங்களுக்கு எங்கிருந்து வருது, எப்படிப்பட்டதா இருக்குது. சாத்தான் கூற வசனமா இருக்குது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் கூறினான், நான் அவரை விடவும் மேலானவன், என்னை நீர் நெருப்பிலிருந்து படைத்தேன், மேலும் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தேன். இதே விஷயம் தான் இப்ப வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவனை விட நான் மேலானவன், இவங்களை விட எங்க கூட்டம் தான் மேலானவங்க. இந்த உலகத்துல பல கூட்டங்களா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த சிந்தனை தான். எப்படி அங்க சாத்தானோட சிந்தனை இருக்குதோ அதே சிந்தனை இங்க எல்லா பெரும்பாலான மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. இவங்களை விட நாங்க மேலானவங்களா இருக்கிறோம். இங்க நடக்கிற எல்லா இதுக்கும் காரணமே இந்த அகந்தை தான். நான் உயர்ந்தவன், ஆனா கடவுள் மட்டும்தான் உயர்ந்தவரா இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் தன் நாடியோருக்கு அந்த சிறப்பான அந்தஸ்தை வழங்கக்கூடியவரா இருக்கிறாரு. இவங்க அந்த தன்மைகளை இவங்க எடுத்துக்கிறாங்க. அங்க ஒருத்தர் வாதம் பண்றாருல ஆபிரகாம்கிட்ட, நான் வாழ்வையும் மரணத்தை கட்டுப்படுத்துறேன். அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடியவங்கள இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் மேலானவனா இருக்கிறேன், அவன் கீழானவன், அவன் இப்படிப்பட்டவனா தான் இருக்கணும், அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு இவங்க ஒரு ராஜ்யம் வச்சிருக்கிற மாதிரி, இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற மாதிரி இவங்க அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுதான் அகந்தையா இருக்குது. அது மாயை. அதெல்லாம் உடைந்து விடக்கூடியது. தற்காலிகமாக சுயமணிப்பேன் அப்படிங்கிற சொல்றாரு. நம்ம மறுப்பவருக்கு கூட நான் கொடுக்குறேன். ஆபிரகாம் பிரார்த்தனை செய்யும்போது சொல்றாரு, இந்த கனிகளை நம்பிக்கையாளருக்கு கொடுங்க, அவங்க எல்லாருக்கும் வாங்குங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, நம்ம மறுப்பவங்களுக்கும் நான் வழங்குவேன்.
அது மூலியமா நான் அவங்கள தற்காலிகமான சுகம் அனுபவிப்பேன் அப்படிங்கிற சொல்றாரு. அதேதான் இங்க நடக்குது. நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம மறுப்ப இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாருக்குமே அவங்க நமக்கு கிடைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பெரிய பெரிய வாழ்வாதாரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. ஆனா அதுதான் இங்க கடவுள் சொல்றாரு, அவங்களுக்கும் நான் தருவேன், அவங்கள அந்த வழியிலே நான் செலுத்திடுவேன். இதுதான் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவங்களோட அகந்தையை அவங்க விரும்புறாங்களா, அதன்படியே நான் அவங்கள கூட்டிட்டு போயிடுவேன். அவங்க எதை விரும்புறாங்களோ அதன்படியே நான் அவங்கள கூட்டிட்டு போயிடுவேன். எவங்க கடவுளோட பாதையை விரும்பக்கூடியவங்களா இருக்கணும், அவங்கள எந்தவித தொந்தரவும் செய்யாதுமே நான் அவங்களை கூட்டிட்டு போவேன். அவங்க அகந்தை பாதையில போகணுமா, அவங்களுக்கு எல்லா தொந்தரவையும் கொடுத்து அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், கூடவே தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு அந்த வாழ்க்கை சகிக்க முடியாத மாதிரி இருக்குது. எல்லாமே நமக்கு இருக்குது, ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அவனால புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட இயல்பு தான் மனிதனோட இயல்பா இருக்குது. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்றாரு, எவர்கள் அவருடைய உண்மையான கஞ்சத்தனத்தை வெளியிட்டார்கள் அவர்களே வெற்றி பெற்றவர்களா இருக்கிறாங்க. இயல்பான கஞ்சத்தனங்கிறாரு. உங்களுக்கு கஞ்சத்தனங்கிறது இயல்பா இருக்குது. நம்ம இந்த தர்மம் போடும்போது எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அது மட்டும் கஞ்சத்தனம் கிடையாது. நமக்கு கீழே உள்ளவன் நமக்கு ஈக்குவல் வந்திருக்க கூடாது, அவனுக்கு இந்த வேலையை நம்ம சொல்லி தந்துடக்கூடாது, நாளைக்கு நம்மளோட தொழில் பாதிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல இந்த கொத்தனார்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வேலையை சொல்லித்தர மாட்டாங்க, என்னைய வேற ஏதாச்சும் வேலை பார்க்க விட்டுட்டு அவங்க இந்த வேலையை நான் கத்துக்க கூடாதுன்னே செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் கஞ்சத்தனம் தான். நாளைக்கு அதெல்லாம் நம்மளை பாதிக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்னு அவங்க இப்பயே அதுக்கான முயற்சிகளை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, யாரெல்லாம் அவங்களோட இயல்பான கஞ்சத்தனத்தை வெல்றாங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப மனிதனுடைய மனநிலையே அகந்தைய பிரதிபலிக்கக்கூடியதா தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அவனோட இயல்பு அதை கடவுள் மாத்துறாரு. அதனாலதான் அவரு கருணையாளராக இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு எந்தவித நல்ல எதுவுமே இல்லாத ஒருத்தனை கடவுள் அவருடைய அருளால மாத்துறாரு, அவருடைய கருணையால மாத்துறாரு. இந்த இயல்பா இருக்கிறனால்தான் நம்ம இங்க கடவுள் பக்கம் சாயாம இருக்கிறோம், சாயாம தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி கஞ்சத்தனத்தோட இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி அகந்தையோட இருக்கிறதுனால கடவுள் பக்கம் போகாம ஒருவேளை இவரு சாத்தானு சரியாதான் இருந்திருப்பான், இவனாலையும் முடியும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம ஊசலாட்டத்திலே இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கடவுள் மாத்துறாரு. அதனாலதான் அவரை விட வேற கருணையாளரே கிடையாது, அவரை தவிர்த்து வேறு கனிவானவர்ங்கிறதே யாருமே கிடையாது. 43:5 சொல்றாரு. 43:5 வசனம். ஒரு நிமிஷம். நீங்கள் வரம்புகளை மீறிவிட்டீர்கள் என்னும் நிதர்சனத்தை நாம் அப்படியே அலட்சியப்படுத்தி விட வேண்டுமா? இது என்னன்னா நம்மளுடைய ஆதி பாவத்தை குறிக்குதுங்கிறத அறிகுறிப்ப சொல்றாரு. நீங்க வரம்புகளை மீறி விட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்க அலட்சியப்படுத்திடணுமா அப்படிங்கிற சொல்றாரு. நீங்க செஞ்ச பாவத்தை நான் அப்படியே விட்டுறணுமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாரு. ஆனா அதுக்கு இன்னொரு வசனத்துல அதுக்குரிய பதிலே சொல்றாரு. 39:53 சொல்றாரு. அதுல நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். கடவுளின் எல்லையற்ற கருணை உபதலைப்பு. பிரகடனிப்பீராக, வரம்புகளை தாண்டி விட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கையிலிருந்து விடாதீர்கள். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அங்கே கேள்வி கேட்கிறாரு, நீங்க வரம்புகளை மீறிட்டீங்க, அதெல்லாம் நான் போய் அலட்சியப்படுத்திடுமான்னு கேட்கிறாரு. ஆனா யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பாவங்களை தான் நான் மன்னிச்சிருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனாலதான் கடவுளின் எல்லையற்ற கருணை. அதுக்கு எல்லையே இல்லை. ஆனா கடவுளோட கருணை, அதாவது நீங்க கடவுளை நம்புறீங்க நம்பலங்கிறது கடவுளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை.
கடவுள் உங்க மேல கருணையை வச்சிருக்கனால நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க எல்லாருமே இங்க மனிதர்கள் ஃபுல்லா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கவுங்க மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு அவர் முடிவெடுத்துக்கனா இங்க யாருமே இருக்க மாட்டோம். அவரை தவிர்த்து வேற யாராவது இந்த உலகத்தை குடிச்சிருந்தாங்கன்னா அது காணாம போயிருங்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுதான் அவரோட எல்லையற்ற கருணையா இருக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு படைப்புக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து இவ்வளவு அருளாலையும் கருணையாலையும் நம்மளை இங்க வந்து உட்கார வச்சிருக்காரு, நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்காரு, இவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்ல வச்சிருக்காரு, இவ்வளவு செய்திகள் நமக்கு கேட்க வச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய கருணையா இருக்கும். ரொம்ப சொற்பமான அளவுலதான் நம்ம இருக்கிறோம் இந்த கடவுள் மட்டும் அப்படிங்கிற கோட்பாட்டுள்ள. அப்ப அவரோட கருணை நம்ம மேல எவ்வளவு அளவுக்கு பொழிஞ்சிருக்கான்னு பாருங்க. எப்படி இந்த உலக மக்கள்ல ஒருத்தரை எப்படி தூதரா தேர்ந்தெடுக்கிறாரு, ஒருத்தரை நபிமாரா தேர்ந்தெடுக்கிறாரு, அவ்வளவு பெரிய கருணையை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கருணையை தான் இந்த வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறது, இந்த செய்தியை தான் நம்மளை செவிசாக்கி வச்சிருக்கிறது. ஏன்னா இதை விட நமக்கு வேற யாரால நல்லது செய்ய முடியும்? நம்மளோட கஷ்டங்களை வேற யாரால போக்க முடியும்? அவரால மட்டும்தான் முடியும். அவருடைய கருணையாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். இல்லைன்னா இந்த வாய்ப்பே நமக்கு கிடைச்சிருக்காது, இந்த உலக வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். இவன் ஒழுத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்னு அவரை நம்ம தூக்கி போடாம நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாரு. ஒவ்வொரு சூழ்நிலையும் கொண்டு போய் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு கத்து தராரு. எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நமக்கு கத்து தராது. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா 25:70 சொல்றாரு, வருந்தி நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியான வாழ்வு நடத்துபவர்கள் விதி விலக்களிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய பாவங்களை கடவுள் நன்மையின் வரவுகளாக மாற்றிவிடுவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். யாரெல்லாம் நன்னெறியான வாழ்வு நடத்துறாங்களோ, வருந்தி நம்பிக்கை கொண்டு நன்னெறியான வாழ்வு நடத்துறாங்களோ, அவங்களுடைய பாவங்களை நன்மை வரவுகளா நான் மாத்துறேன். இது யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம். அவங்க செஞ்ச பாவங்களுக்குள்ள அவங்களுக்கு நான் நன்மையின் வரவா மாத்துறேங்கிறாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செஞ்சீங்க அதுக்குள்ள உங்களுக்கு நன்மையா நான் கொடுத்துடுறேன். அவர் இதை செய்யலாம் நம்மளை சொல்லாது, அவர் நம்மளை நம்பிக்கை கொள்ள மட்டும்தான் சொல்றாரு. எது சத்தியமா இருக்குதோ, எது உண்மையா இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாத ஒண்ணெல்லாம் உங்களை செய்ய சொல்லல, எது உண்மையோ அதை நம்புங்க. அவங்க கண்களுக்கு அப்பாற்பட்டதுதான் அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. அதுதான் இங்க நடக்குது. அதுதான் உங்களை நம்பிக்கையோட தன்மையா இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றத்தையுமே கடவுள் கட்டுப்படுத்துறாரு. அப்படிப்பட்டவங்களை அவங்களுக்கு பாவங்களை நான் நன்மையின் வரவுகளா நான் மாத்திடுறேன். அவங்களோட ஆதி பாவமா இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில செஞ்ச பாவமா இருக்கட்டும், அனைத்துமே நன்மையா மாறி தீருங்கிறாரு. இதுதான் அவரோட எல்லையற்ற கருணையா இருக்குது. அதுதான் அவருடைய தனித்துவ பண்பா இருக்குது கருணைங்கிறது. அதான் அவர் நம்ம மேல கனிவானவராக தான் இருக்கிறார். நம்ம தான் அவரை வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம், அவரை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போதேன்னு நம்ம எப்பெல்லாம் கோபப்படுறோமோ, விரக்தி அடைகிறோமோ, அப்பதான் கடவுள் மேல வெறுப்பதான் கக்குறோம். இது இப்படி நடந்திருக்க கூடாதே, ஏன் இப்படி நடந்துச்சு? நம்மளுடைய அறியாமையை வெளிப்படுத்துறோம், நம்மளுடைய அகந்தையை வெளிப்படுத்துறது. நம்மளுடைய அகந்தைங்கிறது கடவுள் மேல நம்ம வெறுப்பை காட்டுறதுதான், கடவுளை பிடிக்காம போறது. அதனாலதான் நீங்க உங்களுடைய அகந்தையை கொள்ளுங்க அப்படிங்கிற சொல்றாரு மோசஸ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவனைப்பு கேட்போம். தூயதல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், மிக்க கருணையாளர், மிக்க கனிவானவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம்.
அடுத்ததா 24:20 சொல்றாரு, கடவுள் தனது அருளையும் கருணையையும் உங்கள் மேல் பொழிகின்றார். நம்பிக்கையாளர்கள் பால் கடவுள் மிக்க கனிவானவராக இருக்கின்றார், மிக்க கருணையாளர். சொல்றாங்க, கடவுள் நம்ம மேல கருணையும் கனிவையும் பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவருடைய அருள் இல்லைன்னா நம்ம இங்க மூச்சு விட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம். அவரோட கருணையாலதான் நம்ம இங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம், மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நம்ம இதயம் துடிச்சிட்டு இருக்கிறோம். அது அவரோட கருணை தான், வேற எந்த காரணமே கிடையாது. இந்த உடல் ஒன்றும் தன்னால இயங்குறது இல்லை, அவர் தான் அதை இயக்குறாரு. அதுதான் இந்த குரான்ங்கிறது ஒரு குறிப்பான குறிப்பு உடைய ஒரு புத்தகமா இருக்குது. பறவைகள் பறக்குதுன்னு நம்ம பாக்குறோம், அதை பிடிச்சிட்டு இருக்கிறது அவர் தான்ங்கிறாரு. வானத்துல நான் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறேன், கீழே விழுவாம. இந்த வானங்களை நான் தான் கட்டி வச்சிருக்கிறேன், இந்த விரிசலையும் உங்களால பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றையும் அவர் தான் கட்டுப்படுத்துறேன், அது எல்லாத்தையுமே நான் தான் இயக்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் சொல்லுவாரு. ஆனா நம்மளோட கையில தான் எல்லாமே இருக்கு நம்ம நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாத்தணும். இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணும், சந்தோஷமா வாழ்ந்துடணும். இப்படி நம்ம ஒரு மாயைக்குள்ள இருக்கிறோம். அதுதான் அவங்க உண்மை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திர முடியும். இது எல்லாமே ஒரு மாயை தான். அது எல்லாமே கடவுளை எடுத்து விலகி போறது. கடவுள் எதை விரும்புறாரு? கடவுள் மேல பொறுப்பேற்படுத்துறதுதான் விரும்புறாரு, அவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் விரும்புறாரு. என்னால முடியுங்கிறதெல்லாம் அவர் விரும்பல. கடவுள் மேல வச்சிருங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரு நம்ம மறுப்பவனா இருக்கட்டும், ஒரு நைய வஞ்சகனா இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன யாரா இருக்கட்டும், ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தவறா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி நடந்துருச்சு, ரைட்டு, நடந்ததை மாற்ற முடியாது, அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஓரளவு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்கன்னா கடவுள் மேல வாரத்தை போட்டு அடுத்து போவோம். இப்படி அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு விஷயம் அங்க தேவை. அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அங்க கடவுள்ங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அங்க தேவைப்படுது. நடந்ததை மாற்ற முடியாது, நடந்துருச்சு அப்படின்னா அவன் அப்பயே உணர்றான். நம்ம கண்ட்ரோல் அது இல்ல அப்படிங்கறத அவன் அப்ப உணர்றான். அதுதான் கடவுளுடைய கருணையா இருக்குது. நீங்க எவ்வளவு அகந்தை வெளிப்படுத்தினாலுமே உங்களால சத்தியத்தை மறைக்க முடியாது. சத்தியம் எப்பயாச்சும் வெளியே வந்துதான் ஆகும், உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவன் அப்படி சொன்னதானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அடுத்த நாள் அவனால பார்க்க முடியும், அடுத்த வேலையை செய்ய முடியும். நடந்துருச்சா எப்படி சரி பண்ணணும், சரி பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ அடுத்து இந்த மாதிரி நினைச்சிட்டு போனாதான் உண்டு, வேற வழியே இல்லை. ரைட்டு, நடந்ததை மாற்ற முடியாது, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதெல்லாம் உணர்வுகளா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய இணை வைப்பாளராக இருந்தாலுமே அவங்களே இதை செய்ய சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. நடுக்கடலை மாட்டி இருக்கும் போது அவங்க கடவுளை தான் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிதான் வேற வழியே இல்லைன்னா அவங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு போய்தான் ஆகணும். அதனாலதான் மனிதன் கடவுளுடைய தேவை, கடவுளோட கருணை அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதை உணரானோ இல்லையோ ஏதோ ஒரு சமயத்துல அவன் அதை வெளிப்படுத்துவான். எனக்கு நீங்க கண்டிப்பா தேவை, இந்த தடவை நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத அவன் வெளிப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் 10:49 சொல்றாரு, நம்பிக்கையாளர்கள் சொல்றது, கூறும் எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்ல, கடவுள் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. இந்த விஷயத்த அவங்க ஒத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சில சூழ்நிலையில மட்டும், அதாவது சில சூழ்நிலையில மட்டும் அவங்களோட கண்ட்ரோல் இல்லை, மற்ற எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க.
அவங்க கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் அவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் உதிர்ப்பாங்க. உதிர்த்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல போயிடுவாங்க. அந்த கரையில யாருமே உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க கடவுளை நினைப்பாங்க. கடை சேர்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை மறந்துடுவாங்க. இதுதான் மனிதனுடைய மனநிலையா இருக்கு. இதைதான் கடவுள் மாற்றி அமைக்கிறாரு. இவனோட தவறான இயல்புகளை ஃபுல்லா நல்லதா மாத்துறாரு. எப்படி பாவங்களை ஃபுல்லா நான் நன்மையா மாத்துறேன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களை இயல்புகளை மாத்துறாரு. உங்களை கருணையாளரா மாத்துறாரு, உங்களை இரக்கம் மிக்கவரா மாத்துறாரு, உங்களை பொறுமையானவரா மாத்துறாரு. அதுதான் கடவுளே. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, நம்பிக்கையாளருக்காக கடவுள் கனிவானவரா இருக்கிறாரு. உங்களை கெட்டதை ஃபுல்லா எடுத்துட்டு உங்களுக்கு நல்லதை ஃபுல்லா கொடுக்குறாரு. அதுதான் பூரண பாதுகாப்பு. நமக்குள்ள கெட்ட சிந்தனைகளே வர விடாம தடுக்கிறது. கெட்ட சிந்தனைகள் வந்தாதான் கெட்ட செயல்கள் வரும். உங்களோட சிந்தனையவே கடவுள் மாற்றி அமைச்சுவாரு. பூரணமான பாதுகாப்பு. மெய்யான நம்பிக்கையாளர்கள் அவங்கதான். அவங்கதான் அந்த கருணைக்கு தகுதி இறைந்தவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் 57:11 இதுல கேட்கிறாரு, நன்னீரின் ஒரு கடனை கடவுளுக்கு கடனாக அளித்து பன்மடங்காக அதனை தனக்கு பெருக்கிக் கொள்ளவும் மேலும் தாராளமான ஒரு பிரதிபலனை அடைந்து கொள்ளவும் விரும்புகின்றவர் யார்? கடவுள் என்ன சொல்றான்னா, நன்னெறியான ஒரு கடனை எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எந்த தேவையுமே இல்லாதவர். அவருக்கு இது தேவையான்னு கேட்டா தேவையே இல்லை. அவரு அவ்வளவு இறங்கி வராரு, நமக்கு அவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. இது எந்த தேவையுமே இல்லாதவர் எதுக்கு கடன் கேட்கிறாரு நம்ம எடுக்க முடியாது. அவரு நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி வந்து நமக்கு சொல்லி தராரு. அதனாலதான் அவரோட கனிவா இருக்குது. அதனாலதான் தன்னுடைய ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. என்னென்ன உனக்கு எப்படி சொன்னா புரியும், என்னென்ன காட்டினா உனக்கு புரியும், என்னென்ன அத்தாட்சிகள் உனக்கு தேவைப்படும், என்னென்ன தூதர்கள் உனக்கு தேவைப்படும், என்னென்ன வேதங்கள் உனக்கு தேவைப்படும், என்னென்ன வழிகாட்டுகள் உனக்கு வேணும், இப்படி எல்லாமே நமக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு வார்த்தையுமே அவனுக்கு புரியுற மாதிரி பார்த்து பார்த்து அமைச்சு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இது மிகப்பெரிய கருணையா இருக்குது. நம்ம இதை படிக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளா இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கருணையை மற்றவங்களை விட அவங்க அவ்வளவு பெரிய கருணையை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி யாருமே சொல்லி நம்ம கேட்க முடியாது. அவருக்கு நம்மகிட்ட என்ன இந்த தேவையுமே இல்லை, நம்மகிட்ட எந்த வித நம்மளும் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர் நம்மகிட்ட இறங்கி வந்து நம்மகிட்ட இப்படி பேசுவாங்களா, எனக்கு இதை கொடுங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் தரேன். இதுதான் கடவுளுடைய கருணையா இருக்குது. ஏன்னா கடைசியா 4:125 சொல்றாரு, ஆபிரகாம பத்தி சொல்றாரு. ஆபிரகாம் இஸ்லாமின் மூல தூதர். ஏகத்துவம் எனும் ஆபிரகாமின் சமய கோட்பாட்டிற்கு ஏற்றவாறு கடவுளுக்கு முற்றிலும் சரணடைந்து நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற ஒருவரை விட தன்னுடைய மார்க்கத்தில் மிகச் சிறப்பாக வழிநடத்தப்பட்டிருப்பவர் யார்? கடவுள் ஆபிரகாமை நேசத்திற்குரிய ஒரு நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். சொல்றாங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நேசத்திற்குரிய ஒரு நண்பரா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த கடவுள் நம்மகிட்ட இறங்கி வராரு, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த மாதிரிதான் ஒரு ஆபிரகாம, ஒரு மனித படைப்பு, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு படைப்பு, அந்த படைப்பை என்னுடைய நண்பரை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு. இதுதான் அவரோட கருணையா இருக்குது. யாருமே இதை செய்ய முடியாது, யாருக்குமே இந்த தகுதி கிடையாது. அவரை தவிர்த்து வேற கருணையாளரே கிடையாது. அதுக்கு இதுதான் உதாரணம். அவரை மாதிரி நம்பிக்கை கொண்டாங்கன்னா அவங்களெல்லாம் கடவுள் உயர்த்துறாரு. நம்ம இங்க போகல, கடவுள் நம்மளை உயர்த்துறாரு மேல.
நான் அவரோட நண்பரா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற சொல்றாரு. அதனாலதான் கடவுளோட எல்லையற்ற கருணை அப்படிங்கறத இங்க இன்னொரு இடத்துல உபத்தளிப்பா கொடுக்கிறாரு. அவருக்கு எந்த தேவையும் இல்லை, எதுவும் அவரால் இவருக்கு செய்யவும் முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லைனாலும் அவர் என்னுடைய நான் நண்பரா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அவர் சத்தியத்தை ஒத்துக்கிட்டவரா இருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டவரா இருக்கிறாரு. அதனாலதான் அவரை மாதிரி மிகச்சிறப்பா வழிநடத்தப்பட்டிருப்பவர் யார் அப்படிங்கிற சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் நம்ம மேலையும் அதிகமா கடவுள் அவரோட கருணையை பொழிய அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், அவரை அதிகமா நினைவு கூறுவோம். ஏன்னா அவரோட நினைவு கூறுவது உங்களுடைய மனதை எது அதிகமாக ஆக்கிரமித்திருக்கோ அதுவும் உங்களோட கடவுளா இருக்குங்கிறாரு. இன்னொரு இடத்துல கடவுளை நினைவு கூறுவதன் மூலமே இதயங்கள் கழிப்படைகின்றன அப்படிங்கிறத சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவர்கள் அச்சப்படுறதுமே அன்றைய துக்கப்பட மாட்டார்கள் சொல்றாரு. இப்படி ஒவ்வொருமே என்னன்னா கடவுளை நீங்க நினைவு கூறணும், கடவுள் மேல பொறுப்பேற்படுத்தணும், கடவுளை உங்களோட சிந்தனையை விட்டு அகற்றாதீங்க அப்படிங்கிறதான் கடவுள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுதான் உங்களை இதயங்களை சாந்தப்படுத்தும். ஆனா ஒரு நம்ப மறுப்பவன் அவன் அடுத்த வேலைக்கு செய்யணும், ஒரு நயம் வஞ்சகம் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அவன் இந்த விஷயத்தான் செஞ்சுட்டு போறான், நடந்ததை மாற்ற முடியாது, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நிம்மதி ஒரு அமைதி கிடைக்குதுன்னா அங்கே கடவுள் தான் அதை கொடுக்குறாரு. அவன் அங்கே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறான். அந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க மன நிம்மதி அடையக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நிலைக்கு கடவுள் நம்மளை உயர்த்த அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். தொடர்பு தொழிலுக்கு ஆயத்தமாவோம். அக்கிமு ஸலாத்.